நண்பர்களே வணக்கம் வணக்கம் கைஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னன்னா இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப எஜுகேஷனலாகவும் இருக்காது, ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்காது. ஜாலியாக ஒரு ஃப்ளோவில் போகலான் இருக்கேன். அப்புறம் நான் வந்து நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் சரி யூடியூப்பு நிறைய சொல்லணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லைக் ஓவர் திங்கிங். ஐயோ அந்த வீடியோ இத்தனை நாள் தப்பாக போட்டிருக்கோமா, இத்தனை நாள் இப்படி இருந்துருச்சு, சேட் ஜிபிட்டில தான் எடுத்திருக்கோம், கண்ணன் தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால இதையே சொல்லலான் இருக்கேன். ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால நம்ம வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ பிரெயினுக்கு வந்து அவ்வளோ வேலை இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வேற சொல்லியே பார்க்காம ஓவர் திங்கிங்கை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி தான் எனக்கு இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சரி ஓவர் திங்க் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா எல்லாத்துக்குமே ஓவர் திங்க் பண்ணுவோம். நீங்கள் அந்த ஒரு விஷயம் பண்ணவே மாட்டிய, ஆனால் அதுக்கு போய்கிட்டு சரி இதை பண்ண இதெல்லாம் நடந்துருமோ, நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா காலேஜில் காலேஜில் வந்து ஏதாவது இப்போ ஏதாவது கொடுக்குறாங்க எக்ஸாம் டைமில் ஓடி சைன் வாங்க போவீங்க. ஓடி சைன் வாங்க போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நீ இதெல்லாம் முடிச்சாதான் உனக்கு ஓடி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ நம்ம இவ்வளோதான் முடிச்சிருக்கோம், இவ்வளோதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயரில் தோணும். ஃபர்ஸ்ட் இயரில் ஃபுல்லாக சரி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒருத்தன் சொல்லிடுவான், டே உன்னெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு போயிடுவான். அவன் அந்த யோசிக்க ஆரம்பிச்சான், நம்ம என்ன பண்ணோம், ஐயோ இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ, பார்த்தா போனோடனே நீட்னோடனே சைன் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. இப்படிதான் ஈஸியாக முடிஞ்சிடும் ஓவர் திங்கிங். ஸோ நம்ம வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு ஓவர் திங்க் பண்ணால் பரவாயில்ல. எனக்கு இப்போ இதான் தோணுச்சு. எப்படின்னா கண்டென்ட் அவர் சொன்னது ஓகே, நான் பட் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் எடுத்துட்டேன். சிம்பிளாக சொல்லணும்னா அதை எடுத்துட்டேன், அதுக்கான பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் சரி இப்படி சொல்லிட்டாரேன்னு எனக்கு அது வந்து ஓவர் திங்கிங்காக போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா இதுன்னு. சரி ரைட்டு இதையும் வீடியோ போட்டுருவோம். அப்புறம் என்னன்னா இதான் என்னோட ஒரிஜினல் டோனு, இப்படிதான் நான் பேசுவேன். இத்தனை நாள் வீடியோவில் நண்பர்களே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் வேஸ்ட். இப்போதான் நான் எனக்கு தகுந்தாப்புல இருக்கு. நான் இப்படி தான் பேசுவேன் நண்பர்களே. கண்டென்ட் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னன்னா சிரிக்கிறது எல்லாமே கட் பண்ண மாட்டேன். இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வீடியோ இனிமேல் ஷார்ட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் எனக்கு தோன்றதான் இனிமேல் போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் யூஸ்ஃபுல்லாக போடுற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓவர் திங்கிங் வந்து எதில் வைக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதை அனலைஸ் பண்ணுறது வேற, ஓவர் திங்க் பண்ணுறது வேற. அனலைஸ் பண்ணுறீங்கன்னா சரி ஓகே இதெல்லாம் நடக்கும் நிகழ்வுகள் பர்சன்டேஜ்னு பிரித்து வைக்கலாம். ஆனால் ஓவர் திங்க் ஐயோ இதெல்லாம் நடந்துருமான்னு ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தா தானே தெரியும் நடக்குதா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி ஓவர் திங்க் பண்ணி ஒன்றுமே யூஸ் இல்லை. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஸோ ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு முன்னுக்கிட்டி அது பண்ணுறதுக்கான அது அவ்வளோ தூரத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா வேஸ்ட். இது வந்து எல்லா விஷயத்துக்கும் சேரும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நண்பர்களே. இதில் எது இருந்தாலும் கமெண்ட்ல மறுபடியும் போடுங்க, என்னன்னு பார்ப்போம். ஓகேவா நண்பர்களே? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.